இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு நாங்கள் புதினா துவையல் செய்ய போகிறோம். சாப்பாடு லஞ்சுக்கு இந்த வடை சட்டியை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுந்து எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடணும். இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ரத்தம் விட்டு நல்லா ஓடும். பிள்ளைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தூக்கம் வராது. மதியம் லஞ்சுக்கு நான் கட்டியிருக்கிறேன் சாப்பாடு. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுருக்கிறேன். வச்சு கடுகு போடுகிறேன், உளுந்த பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம்னாக்கா இது நல்லா பொரிஞ்ச உடனே புதினா துவையலை போட்டுடணும். நல்லா காஞ்சி வச்சு பாருங்களேன், போட்டு நல்லா வதக்கி விடணும். இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த தண்ணியே போதும். இது சுண்டினோடனே பிள்ளைங்களுக்கு அப்படியே சாப்பாடை கிளறி கொடுத்துட வேண்டியது தான். அடுத்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். அடுத்தது இன்னொரு வடை சட்டி வச்சுருக்கிறேன். இது உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சு பாருங்களேன். இதை இந்த பூண்டை போட்டு தாளித்தோம்னா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வேறு எதுவும் கடுகெல்லாம் போடாமல் தாளிச்சிக்கணும். உங்களுக்கு கலர் வேணும்னா இது நல்லா வதக்கிட்டு, இதை வதக்கும் போது நல்லா வாசமாக வரும். இதை நல்லா வதக்கிட்டு நான் கலருக்காக கொஞ்சோண்டு சில்லி சிக்கன் பவுட்ரு போடுறேன், சிக்கன் வறுவல் பவுட்ரு போடுறேன். இதெல்லாம் நான் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். மிளகாத்தூள் போடுறேன். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். லேசாக உப்பு போடுறேன். உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு போடும்போது நல்லா வதக்கிடும். இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.